ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷன் ஜீவிந்தோட இயக்கத்தில் சசிகுமார் மற்றும் சிம்ரனோட நடிப்பில் ரிலீஸ் ஆகி இருக்க டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு அருமையான திரைப்படத்தோட முழு ரிவ்யூ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இலங்கையில் ஏற்பட்ட வறுமை காரணமாக சசிகுமார் தன்னோட மனைவி சிம்ரன் மற்றும் 2 மகன்கள் கூட பொழைப்பு தேடி யாருக்குமே தெரியாமல் அங்கே இருந்து கள்ளத்தோணி வழியாக ராமேஸ்வரத்துக்கு வர்றாங்க. அங்கே இருந்து கார் மூலமாக சென்னையில் இருக்க சிம்ரனோட சகோதரர் யோகி பாபு கிட்ட தஞ்சம் அடைகிறாங்க. அவரோட உதவியோட போலீஸ் இன்ஸ்பெக்டர் பக்ஸோட வீட்டில் கேரளாவை சேர்ந்தவங்கன்னு சொல்லி வாடகைக்கு குடியேறுறாங்க. சில நாட்கள்லேயே காலனி பொதுமக்களோட குடும்பத்தில் ஒருத்தராக சசிகுமார் குடும்பம் பழகி அவங்களோட மனசில் இடம் பிடிச்சிடுறாங்க. இந்நிலையில் ராமேஸ்வரத்தில் நடந்த வெடிகுண்டு சம்பவத்துக்கு சசிகுமார் குடும்பம் தான் காரணம்ட்டு போலீஸ் அதிகாரி அவங்கள தேடி சென்னைக்கு வராரு. அதுக்கப்புறம் நடந்தது என்ன? இந்த சதியில் சசிகுமார் குடும்பம் சிக்கிச்சா இல்லை மீண்டுச்சா? இதுதாங்க டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட கதை. உலகத்தில் பல நாடுகளில் ஏற்படுற யுத்தங்கள் மற்றும் பஞ்சங்களில் சிக்கி உயிரை விடுறத விட எங்கேயாச்சும் போய் உயிரோட வாழலாம் அப்படின்னு நினச்சி சொந்த மண்ணை விட்டுட்டு உறவுகளை விட்டுட்டு அகதியாக வர்ற மனவேதனையை எமோஷனாக கலந்து நகைச்சுவையாக சொல்லி இருக்காரு இயக்குனர் அபிஷன். இலங்கையில் இருந்து தமிழகத்துக்கு வர்றவங்க சந்திக்கிற பிரச்சனைகளை சொல்லி இருக்கிறதோட அவங்க கிட்ட இருக்க அன்பையும் மனித நேயத்தையும் இதில் எடுத்து காட்டியிருக்காரு இயக்குனர். முதல் படமாக இருந்தாலும் அனுபவ இயக்குனராக காட்சிகளை உணர்வு பூர்வமாகவும் அதே நேரம் நகைச்சுவை கலந்தும் ரசிக்கும்படியாக கொடுத்துருக்காரு. படத்தோட மொத்த பாரத்தையும் தன் தோளில் சுமந்திருக்காரு சசிகுமார். அவருக்கு பக்க பலமாக சிம்ரனும் அவங்களோட மகன்களாக நடிச்சிருக்க 2 பேரும் துணை நின்றுருக்காங்க. இவங்க நடிப்பு ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் படத்தை பொழுதுபோக்காக கொண்டு போக உதவி இருக்கு. குறிப்பாக சசிகுமார் பல காட்சிகளில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இலங்கை பாஷையில் அவர் பேசுகிற வசனம் ரசிக்க வைக்குது. பொறுப்பான குடும்ப தலைவியாகவும் 2 குழந்தைகளுக்கு அம்மாவாகவும் சிறப்பான நடிப்பை சிம்ரன் வெளிப்படுத்தி இருக்காங்க. வசந்தின்ற கதாபாத்திரமாகவே வாழ்ந்துட்டாங்க. ஆழ்தோட்ட பூபதி நானடான்ற பாடலுக்கு மேடையில் அவங்க ஆடுற டான்ஸுக்கு ரசிகர்கள் கிட்ட தியேட்டரில் செம்ம கிளாப்ஸ். டீனேஜ் மகனாக நடிச்சிருக்க மிதுன் ஜெய்சங்கர் இப்போது இருக்க 2K கிட்ஸ்களோட மனநிலையை பிரதிபலிக்கிறாரு. இளைய மகனாக நடிச்சிருக்க கமலேஷ் பண்ணுற சேட்டைகள் படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸுங்க. யோகி பாபு வர்ற காட்சிகளும் ரசிக்க வைக்குது. படத்துலையும் சிம்ரன் பெயரை அவங்க உச்சரிக்கும் போது விசில் பறக்குது. MS பாஸ்கர், இளங்கோ குமரவேல், ஸ்ரீஜா ரவி, பக்ஸ், யோகலட்சுமி இவங்களோட நடிப்பும் திரைக்கதைக்கு உதவி இருக்கு. போலீஸா வர்ற ரமேஷ் திலக் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காரு. படத்துக்கு இன்னொரு பெரிய பலமாக அமைஞ்சிருக்கிறது சாண்ட்ரோல்டனுடைய இசையும் அரவிந்த் விஸ்வநாதனுடைய ஒளிப்பதிவும் தாங்க. அழகான கதைக்கு இவங்க 2 பேர்த்தோட பங்களிப்பு படத்தை எலிவேட் செஞ்சு காட்டுது. அகதிகளாக வர்ற மக்களோட மனநிலை மற்றும் அவங்களோட மனித நேயத்தை சொல்கிறது தான் இந்த படத்தோட மெயின் ஸ்கோர். சீரியஸான விஷயத்தை காமெடியாக சொல்ல நினச்சது இயக்குனரோட திறமையை காட்டுது. இலங்கை தமிழர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், மனித நேயம், உறவுகளோட முக்கியத்துவம்னு கலகலப்பாக கதையை நகர்த்தி இருந்தாலும் முதல் பாதி ஃபுல்லாக ஒரு ஸ்டேட்மெண்ட் போல தான் தெரியுது. அதோட குமரவேல் கதையை தவிர எங்கேயுமே எமோஷனல் கனெக்ட் ஆகவே இல்லை. சில காட்சிகளில் லாஜிக் மீறல்கள் இருக்கிறது படத்துக்கு பலவீனம் தாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி சூப்பர், பார்க்கலாம்.